வியூவர்ஸ், நாளைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி. கோயில்களில் அன்னதானம், அதாவது அன்னாபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி அன்னத்தால் சிவலிங்கத்தை மூடி அதுக்கப்புறம் அந்த சாதத்தை பிரித்து எல்லாருக்கும் அன்னதானம் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் நாளைக்கு. இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. கோயிலுக்கு போய் அன்னத்தால் சிவனை மூடின அந்த காட்சியையும் அந்த பூஜையையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். காய்கறிகளாலும் அன்னத்தாலும் சிவனை அபிஷேகமாக மூடி அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி அன்னத்தால் அதை மூடி லிங்கத்தை அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த அன்னத்தில் சிறிதளவு சிவலிங்கம் மாதிரி செஞ்சு அதை நீரில் கரைச்சிருவாங்க. இப்படி நாள் முழுவதும் சிவலிங்கத்து மேலே அந்த சாதத்தை விட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறதுனால அந்த சாதத்தினால அந்த விஷயத்தை சாப்பிட்றவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ரெண்டாவது இறைவனின் இந்த உடலே பஞ்சபூதத்தால் ஆனது. உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவுலையும் இறைவன் இருக்கிறார், எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இதை நம்ம முன்னோர்கள் ஒரு பூஜையாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சிவலிங்கத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அரிசி மாதிரி தான் இருக்கும். அரிசி எப்படி இப்படி நிறுத்தி வச்சா எப்படி அரிசி சின்ன சைஸு, அதே பெருசாக பண்ணிங்கன்னா சிவலிங்கம். கரெக்டுங்களா? ஒவ்வொரு பருக்கையிலும் சிவலிங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு உயிரிலும் சிவலிங்கம், அதாவது இறைவன் இருக்கிறார், உறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த அன்னாபிஷேகம் கொண்டாடப்படுகிறது. இந்த அன்னாபிஷேகத்தை கலந்து கொண்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்றவங்களுக்கு அந்த வருஷம் பூரா பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பஞ்சம் கோயில்களில் எல்லா கோயில்களிலும் இந்த அன்னாபிஷேகம் நல்லபடியாக நடந்தால் அந்த நாட்டில் பஞ்சமே ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமானு கேட்டால் சாத்தியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இறைவனுக்கு அன்னத்தை படைச்சு அந்த உணவை எடுத்து சாப்பிட்ற ஒரு நல்ல நாள் நாளைக்கு கோயில்களுக்கு, சிவலிங்கம் கோயில்களுக்கு அன்னாபிஷேகம் போய் பார்க்க முடிஞ்சவங்க போய் முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு அந்த குடிப்பினை இல்லை அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நாளைக்கு வருஷம் பூரா பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போக முடியாதவர்கள் கூட தயவு செஞ்சு நாளைக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு அருமையான நாள். வருஷத்தில் ஒரு முறை தான் வரும். சித்ரா பௌர்ணமி எப்படியோ அப்படி இது நாளைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி. ரொம்பவும் விசேஷமான நாள். எத்தனையோ கோயில்களில், எல்லா கோயில்களிலும், சின்ன கோயில்களிலும் முடிஞ்சவங்க சின்ன கோயில்களுக்கு போங்க, பெரிய கோயில்களுக்கு போங்க. ஏதோ ஒரு 1-2 கோயில்களுக்கு போய் நாளைக்கு உங்களோட வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தேடிக்கோங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். போய் பாருங்கள். அது இறைவனுடைய பார்வை உங்கள் மீது பட்டால் உங்கள் வறுமை நீங்கும், வாழ்க்கை செழிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நாளைக்கு போங்க. அன்னாபிஷேகத்தில் பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. முடிஞ்சால் கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும். அது கிடைச்சா சாப்பிடுங்க, ரொம்பவும் நல்லது. வாழ்க்கையில் வறுமை நீங்கும் என்பது ஐதீகம். நாளைக்கு இறைவன் எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார்